மாத்தி கள்ளச்சாயம் கொண்டு செந்தில்குமார் இன்ஜினியர் கொடுத்த இடத்துல ரேடியோ கபாட வணக்கம் ரோலே. இன்றைக்கு என்ன காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் மிகவும் பழமையான ஆலயமான சுதுமலை அம்மன் கோயில் பாலஸ்தானம் செய்வதற்காக உடைக்கப்படுகின்றது. அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மக்கள் போராட்டம் செய்யணும். அது என்னத்துக்காண்டி அந்த போராட்டம், அதுக்கு பின்புலம் இருக்குதோன்னு சொல்லியெல்லாம் மக்கள் தங்கள் மனதில் இருக்க குறைகளை சொல்லி ஒரு போராட்டம் முன்னெடுக்கணும். காலநிலை தொடர்ந்து பாருங்கள். அவள் டிஎஸ்ஓசி எல்லாம் முற்றுகட்டமாக தான் காலநிலை அமைய போகுது. யாரும் சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை ஆதரவு தாங்க. காலநிலை தொடர்ந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் போராட்டக்காரர்கள் சண்டிப்பாய் டிஎஸ் ஆஃபீஸை நோக்கி போய்க்கணும். பதாதைகளை கையில் ஏற்றி நான் போய்க்கணும். போராட்டக்காரர்கள் எங்களோட சண்டிலிப்பாய் செய்கிறாங்க. சைவாலயத்தின் பசுமாட்ட ரச்சிகித்த கும்பல வெளியேற்றி டிஎஸ் பொறுப்பெடுக்கணும். ஆலயத்தை கோயில் கட்டுமான பணியை தான் முன்னெடுக்கணும். பொதுமக்கள் சார்பில் கள்ள சைன் வச்சு ஆக்கள் வெளியேற்றப்பட வேண்டும். கள்ள சைன் போலி ஆவணங்களை சட்டபூர்வமான ஆவணங்களாக காட்சிப்படுத்த வரக்கூடாது. அதுல உண்மையான பிரதியை வெளிப்படுத்த வேணும். சிநேகபூர்வமான நடவடிக்கைகளால ஊழலுக்கு துணை போகக்கூடாது. அரச பணிகள்ல ஈடுபடுத்தப்படக்கூடாது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆலயத்தை ஒரே கூரைகளை கட்டி சுத்தமாக கட்டி முருகன் வைக்க போறீங்க. பில் போடுற இடத்துக்கு போலி ஆவணத்தை ஏற்றுக்கொண்டு வந்த கடிதத்துக்கு முடிவு தெரிய வேணும். வரலாற்று தொழில்களை அழித்து வரலாற்று முக்கியமான சின்னங்களை அழிக்க அனுமதி கொடுக்காது. அடையாளங்களுக்கு
5 கோடியில கோயில் வேணுமா? ஆலயத்தை கோடியில கட்டினா அவ்வளவு ஊழல் காசு. உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பும் இல்லாத கோயில் கட்டுமா? பல்லு புடுங்குற கதிரையில் 43 கோடியில பாலஸ்தாபனம் செய்கிறதுதான் வேலை. புது கோயில் கட்டி கடையாக சொல்லி கோரிக்கை இருந்தால் என்னிட தந்தால் நான் உரிய இடத்துல மாத்து கள்ள ஜெயின் கொண்டு செந்தில்குமார் இன்ஜினியர் கொடுத்த இடத்துல ஏடிஎஸ் அவார்ட ஃப்ரெண்ட் வண்டி என்ன அனுமதி கொடுத்தவா? மற்ற மூலப்பிரதிகளாக நீங்க மூலப்பிரதி இல்லாம நீங்க அனுமதி கொடுத்தீங்க. சரி, வாட்ஸ்அப்லயாவது யாருக்கு ஒரு போன் எடுக்கலாம். உங்களை சிரம் பண்ணீங்க. இந்த அம்மாக்கு தெரியும் முழு பிரச்சனை. நவீன தொழில்நுட்பம் இருக்கு. அவரே ஒருக்கா பார்த்துட்டு வாங்குறேன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும். நீங்க வாங்குறீங்க. நீங்க கொடுத்ததுக்கு எங்களுக்கு திருமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலய நிர்வாக சபை முறையான கையொப்பத்தினை வாங்காமல் போலியான ஆவணத்தை பயன்படுத்தி பிரதேச செயலாளரை அனுமதி பெற்று கோயிலை புனருத்தாரணம் செய்வதற்காக இடிக்கப்பட்ட அனுமதி சம்பந்தமான இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம். அந்த குற்றச்சாட்டிலே ஆலயத்தின் மகோற்சவ திருவிழா வந்து அதுக்குரிய வழங்கப்பட்ட பட்ட ஓலைகள், அந்த பட்ட ஓலைகளை வழங்கப்பட்டு அதுக்குரிய வைக்கப்பட்ட கையொப்பம், இந்த கையொப்பம் பெரியவர்கள் எல்லாரும் வச்சிருக்கார்கள். 5/5/2025 கையொப்பம் வைக்கப்பட்டது பட்டோலை வாங்கி. அதிலே பலரும் வச்சிருக்கிறார்கள். 7/5 வச்சிருக்கிறார்கள். ஆலய புனருத்தாரணத்துக்குரிய கூட்டம் வந்து 20/5/2025 இங்கே கூட்டத்துக்காக எங்களுக்கு அழைக்கப்பட்டது. இதிலிருந்தே போலியான ஆவணம் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறேன். அடுத்ததாக இங்கே தலைப்பு வந்து சுல்மலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலய புனருத்தாரணம் தொடர்பான திருவிழா உபயோகக்காரருக்கான கலந்துரையாடல் என மாற்றப்பட்டுள்ளது. 2வது குற்றச்சாட்டு. அடுத்தது 3வது, இந்த கையெழுத்துடன் உதவி பிரதேச செயலர் டிசிஷன் எடுக்க இயலாது. திருவிழாக்காரரை இது சம்பந்தமான கலந்துரையாடலில் எங்களை அழைக்கவில்லை. எங்களை அழைக்காமல் 4/8/2025 தேதியிடப்பட்ட கடிதத்தின்படி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ஆலய புனருத்தாரணம் செய்வதற்கு எமக்கு விருப்பம், ஆனால் முறையற்ற விதத்தில் இந்த திருவிழா உபயோகக்காரருக்கான பட்டோலையை வாங்கி அதுக்குரிய தலைப்பை மாற்றி பிரதேச செயலரை, ஒரு அரசாங்க உத்தியோகத்தரை மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டது. ஆலய நிர்வாகம் சம்பந்தமான உரிய நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும். அடுத்தது 2வது விஷயம், அரசாங்க உத்தியோகத்தர் ஆகிய பிரதேச செயலர் இந்த காயத்தை வச்சுக்கொண்டு டிசிஷன் எடுத்தது முக்கிய பிழை. இதுக்குரிய ஒரிஜினலை பார்க்கவும் இல்லை, எங்களை கூப்பிட்டு இது சம்பந்தமான விளக்கம் கேட்கப்படவும் இல்லை. அடுத்ததாக எங்களை 12/9 கலந்துரையாடலுக்கு கூட்டப்பட்டது. அதுக்கு முன் 5/9 இவர்களுக்கு கடிதம் மூலம் முறைப்பாடு செய்துள்ளோம். அந்த கடிதத்திலே அவர்கள்
சுருமலை பொன்னேஸ்வரன் அம்பாள் நிர்வாகத்தினரை கூப்பிட்ட போது அவர்கள் அந்த இடத்தில் சமூகம் அளிக்கவில்லை. 5/9/2025 அவர்களை அழைத்த போது அவர்கள் சமூகம் அளிக்கவில்லை. அதை பதிலாக 12/9/2025 அவர்களை கூட்டத்துக்கு அழைக்கப்பட்ட வேளை அவர்கள் அந்த கூட்டத்திலே சொல்லப்பட்ட விஷயம் ஆலய புனருத்தாரணம் சம்பந்தமான இந்த கூட்டம் தங்களால் கூட்டப்பட்டது. ஆனால் கூட்டத்துக்குரிய கையொப்பம் இங்கு பிரதேச செயலருக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. அதுக்குரிய கூட்டத்துக்கான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. ஆகவே இந்த பட்டோலை வழங்கியமையை வச்சு கொண்டு இங்கே ஆலயம் இடித்து புனரமைப்பதற்கு இங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. இது இந்த கூட்டம் 20ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கையொப்பம் எங்கே, அதுக்குரிய அறிக்கைகள் எங்கே பிரதேச செயலருக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. இது சம்பந்தமான உறுதிப்பத்திரம் அதாவது ஒரிஜினலை நாங்கள் கேட்டபோது ஆலயம் புனருத்தாரணம் நடக்கவால் பயிலிகள் இடமாற்றப்பட்டுள்ளது என்பது சொல்லப்பட்டது. அதிலே எங்களுக்கு 15/9 பிரதேச செயலர் அவர்கள் காகிதம் அனுப்பியிருக்கிறார். அதாவது 12/9 கலந்துரையாடலின்படி இந்த ஆலய புனருத்தாரண பணிகள் நடப்பதால் ஆலய நிர்வாக சபை தங்களுக்கு சொல்லப்பட்டது கோவைகள் இடம் மாற்றப்பட்டுள்ளது. அடுத்தது 15/9 16/9 காகிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அடங்கி அங்கே அதிலே ஒரு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஆலய புனருத்தாரண பணிகள் காரணமாக கோவைகள் இடமாற்றப்பட்டுள்ளதால் கண்டெடுக்க முடியவில்லை என்பதை அந்த வசனத்தில் இடப்பட்டுள்ளது. கண்டெடுக்க முடியவில்லை. கிட்டத்தட்ட 5/9 நடந்த மீட்டிங்கிலே கிட்டத்தட்ட 1 மாதங்கள் ஆகியும் இந்த கோவைகள் கண்டெடுக்கப்படவில்லை என்பது எல்லாரும் புதிராக இருக்கும். பெரிய கோவை இல்லை. 1 மாதத்துக்குள்ள இந்த கோவை எடுத்து உரிய ஒழுங்குகளை எங்கள் செய்யாத சந்தர்ப்பத்தில் ஆலய நிர்வாகம் சம்பந்தமாக நாங்கள் எந்தவித இதுவும் இல்லை. அடுத்ததாக இது சம்பந்தமாக மானிப்பாய் போலீசாரிடம் முறையிட்ட போது மானிப்பாய் போலீசார் எங்களுக்கு காகிதம் தந்திருக்கிறார்கள். தங்களது சேலம் மூலம் பல வருடங்களாக பழமை வாய்ந்த கோவிலில் புனருத்தாரணம் செய்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளீர்கள். இதனால் பிரதேச வாசிகள் விருப்பம் தெரிவிக்காத காரணத்தினால் குறுக்க அறிக்கை தொடர்பாக பரிசீலனை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை ஒன்றினை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என 26/9/2025 காகிதம் மானிப்பாய் போலீஸ் அத்தியட்சர் அவர்களால் பிரதேச செயலகத்துக்கு அனுப்பப்பட்டது. இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையிலும் இதுவரை நடக்கவில்லை. அதாவது போலீஸ் அதிகாரிகள் இது சம்பந்தமாக முறையிட்ட போதும் எங்களை கூப்பிடவில்லை. இது சம்பந்தமான இதுவிதமான நடவடிக்கை இது சம்பந்தமாக அடுத்தது ஆலயத்திலே தற்போது நடக்கப்படுகின்ற ப்ராஜெக்ட் ஆலய புனருத்தாரணத்துக்குரிய கோவைகள் இடமாற்றப்பட்டுள்ளது என்றால் 48 கோடி ரூபாய் செலவிலே கட்டுமான பணிகள் நடக்குது. அந்த 45 கோடி ரூபாய் கட்டுமான பணிகள் நடக்கிறதா இருந்தால் இந்த கோவைகள் இடமாற்றப்பட்டால் கட்டுமான பணி முடிவடைந்தாலும் இவர்கள் அதுக்குரிய கணக்கு வழக்குகளை அந்த நேரம் கேட்பார்கள். என்னென்றால் கோவைகள் இடமாற்றப்பட்டுள்ளது, கணக்கு வழக்குகள் எங்களால் சமர்ப்பிக்க முடியவில்லை என்பது சொல்லுவார்கள். 45 கோடி ரூபாயும் ஒவ்வொரு பொதுமக்களுடைய வரிப்பணம் பொதுமக்களால் வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய அடியவர்கள் அன்பு உள்ளவங்கள் பணங்களை வழங்குகிறார்கள். அவர்கள் வியர்வை சிந்தி வழங்குகிறார்கள். அந்த வழங்குகின்ற அந்த காசை சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது கட்டிட ஒப்பந்தக்காரர் ஒருவரிடம் கொடுக்கப்பட்டது 48 கோடி ரூபாய். 48 கோடி ரூபாய்க்குரிய கட்டுமான பணி வேலைகள் அதுக்குரிய தற்போது இலங்கை அரசாங்கத்தின் முக்கிய குறிக்கோள்
டேக்ஸ், அதாவது வரி திணைக்களத்தினால் வரி அறவிடப்படுற இந்த 48 கோடி ரூபாவுக்கு எஸ்டிமேட் போட்டிருக்கணும். ஆனா இதுவரையில 48 கோடி ரூபாய்க்குரிய வரி பணம் அறவிடவில்லை. ஆனால் 48 கோடி ரூபாய்க்குரிய அறவிடப்படுகின்ற இந்த வரி பணம் பின்பு சொல்லுவார்கள் 6 கோடி 10 கோடி நாங்கள் வரி செலுத்தியிருக்கிறோம், முடியான கட்டுமான பணிகளுக்கு எங்களால் முடியவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் முறையிட்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சிசிடி கேமரா செட் பண்ணி பாருங்க. இந்த பொருளை வச்சு கோயில்ல இருந்து அந்த கல் எடுக்கிறாங்க. இதான் கட்டுறாங்க. இந்த கல்லாம் கட்டுமானம் அடுத்ததாக சுருமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலய நிர்வாக சபையினர் அங்கு பரப்புரை செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஆலயம் புனருத்தாரணம் செய்வதில் இடையூறு செய்கிறோம் என்று. நமக்கு இந்த விதமான இடையூறும் இல்லை. ஆலயம் வடிவாக புனரமைக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்கள் மோசடி நடக்கின்றன. இது சம்பந்தமாக மோசடி சம்பந்தமாக ஆலய நிர்வாக சபை மோசடி சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கின்றது. திருவிழா சம்பந்தமாக 2 வழக்கு இருக்குது, 3 வழக்கு. அடுத்தது ஆலய வெளிவீதியில் உள்ள வட்டாப்பளை அம்மன் ஆலயத்தை இனம் தெரியாமல் கொண்டு வெளியில் அப்புறப்படுத்த போது எங்களுடைய மக்கள் அடியவர்கள் அங்கு தடுத்து நிறுத்தினார்கள். அது சம்பந்தமான வழக்கு 4வது வழக்கு. நேரடி சம்பந்தம் இல்லை, அது பொதுமக்களாக ஆலய 48 கோடி ரூபாய் செலவில் இதண்டு ஐயா, 48 கோடி செலவில் ஆலய திருவிழாக்காரர்கிட்ட கையொப்பம் வாங்கி கள்ள கையெழுத்து வாங்கணும் என்றால் 48 கோடி ரூபாய்க்கு யார் பொறுப்பு சொல்ல போறது? திருவிழாக்காரர். இதை நீங்கள் புரிய வேண்டும். எல்லா நாடும் தமிழரின் தொன்மையான ஆலயம் பதிவு செய்யப்பட்ட பில் இல்ல. 40 கோடி ரூபாய் வேலை திட்டம் தனி ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஆள் கொடுக்கப்பட்டது. 40 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட காசு மோசடியான பணத்துக்கு ஆலயம் பிடிக்கப்பட்டுள்ளது. ஆக இருந்த மாதிரி அமைப்புல பழமை மாறாமலுக்கு பழமையான கல்லுகள் எல்லாம் உடைச்சிட்டாங்க. தாளிகள், அந்த இளநீ குத்தி எடுக்கிற அந்த எத்தனையோ 400-500 ஆண்டுகள் பழமையான அந்த இளநீ குத்தி எடுக்கிற கருங்கல் இதெல்லாத்தையும் வெள்ளக்கல் இதெல்லாத்தையும் உடைச்சு போட்டாங்க, டேமேஜ் பண்ணிட்டாங்க. பின்னுக்கு கிடந்த தொல்லியல் திணைக்களத்துக்கு சம்பந்தப்பட்டிருந்த அந்த கிணறும் அந்த ஒரு தாலியும் இன்றைக்கு மாட்டுக்கொட்டில இருந்து மயில் கூட மாறி அதுக்குள்ள இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நாங்கள் அடுத்த வட்டம் தொல்லியல் திணைக்களத்துக்கு போனோம்னா ஒரு ஓடு கூட மாத்த இல்லாத நிலைமை வரும். பசுமாட்டை ரச்சிக்கு வித்து நாங்கள் பிடிச்சு கொண்டு வந்து பேந்து எடுத்துக்கொண்டு போய் சுடலையில தாட்டினாங்க. சைவ கோயில் நாங்கள் செய்தாங்க. இதே ஊசி போட்டு மருத்துவ பராமரிப்புல இருந்த மாட்டை ரச்சி கடைக்கு களவா ஏற்றி வச்சு நாங்க பிடிச்ச நாங்கள் சட்டபூர்வமா ஆதிக்க மனோநிலையும் அரசியல் நிர்வாக சிநேகித்துவங்களும் தான் இதுக்கு பிரதான காரணம். நிர்வாக சிநேகித்துவம் இருக்கக்கூடாது. அரச நிர்வாகம் கோயில் நிர்மாணம் செய்யறது காசு எங்களுக்கு வராங்க, எங்கிட்ட வராங்க. ஆனா விருப்பம் கேட்கறாங்களே, மற்றது காசு மட்டும் வெங்கண்ட வேலையாவங்க. தனிப்பட்ட கோயில் இருக்கணும். ஆனா பில் போட்டு எடுக்கணும் காசு. அந்த பில் பிரதேச செயலகத்தாலேயோ பிரதேச சபையாலேயோ பதிவுக்குட்படுத்தப்பட்ட பில்லுகளும் இல்ல, செயலரால ரிலீஸ் பண்ணப்பட்ட பில் புத்தகமும் இல்ல. என்னன்னு நீங்கள் தனிப்பட்ட ஊழலுக்கு போவீங்க. அந்த கோயில் காலையிலே நிர்ணயிக்கிறது ஆலய வழிபாடுகள் நிர்ணயிக்கலாம். அதாவது உறுதிப்படுத்தி 300 வருஷம் சுதுநிலையில வாழ்ந்ததுக்கான பாரம்பரியமான கட்டம் முடிச்சாச்சு. முள்ளி ஹாஸ்பிட்டல்ல பல்லு புடுங்குறதுக்கு ஒரு கதிரை 43 கோடியில ஒரு கோயில் எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த கோயிலே நல்ல அழகான கோயில், அதை புனருத்தாரணம் செய்தா காணும். பழமையான விகாரையோ இல்லாட்டி சேர்ச்சோ வந்து இடிச்சு கட்டப்படுகிறா இல்ல, அவங்க பழமையை பேணுறாங்க. நாங்கள் இந்த பழமையான பாலஸ்தாபனம் வரலாற தூக்கி கீழே தாட்டு போடுவீங்க. 400 வருடங்கள் பழமையான அந்த தாலி அந்த இதெல்லாத்தையும் தருவாயில் இருக்கிற கோயிலை இடித்து கட்டுறது இந்த கல்வி 40 வருஷம் முடிக்குமா? இது எத்தனை வருஷம் கேரண்டி? 43 கோடி ரூபாய். நடராஜா சிலைக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முதல் வந்து 10 லட்சம் 15 லட்சத்துல செய்தாங்க. அது இப்ப 1.5 வருஷத்துக்கு அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் சரியா? கும்பாசத்துக்கு கட்டிய தூணுகள் அந்த படத்தை கொண்டு வாங்க. இந்த கொண்டாங்க. இந்த படத்துல கிடக்கிற இந்த நடராசர் கோயில், இதுல கிடக்கிற இந்த நடராசர் கோயில்
10 லட்சம் செலவழிச்சு 1.5 வருஷத்துக்கு முன்ன காட்டி போட்டு அந்த நன்கொடை வழங்கியாலும் சரி எல்லாரும் சரி. அப்ப மக்களின் பணத்தை நீங்க ஊதாரித்தனம் பண்றதுக்கு சைவ ஆலயங்கள் ஒரு மக்கள்கிட்ட பேர்வை வரிப்பணம் ஆலயம் பக்தி எல்லாம் இருக்குது. கடவுளே லஞ்சம் வாங்குற ஆளு கடவுளை லஞ்ச ஊழலான ஆளா மாற்றக்கூடாது. மற்றது ஒரே கூரைகளை சூப்பர் மார்க்கெட் கட்ட சொல்லி நாங்க கேட்கல. பிள்ளையார் கடை, முருகன் கடை, அம்மன் கடை, பக்கத்துல கவுண்டர். நீங்க பில்ல கொடுத்தா பூசையாகும் நாங்க பாத்துட்டு போறோம். சொல்லி நீங்க அதெல்லாம் முடிஞ்சு யார் வாங்குறான் உள்ள போங்க. மாஜர் கொடுக்குறாள் உள்ள போங்க. உள்ள போய் சைன் வச்சு கொடுத்ததுக்கான ரிசீட்டை வாங்கிடுவாங்க. அனைவரும் கலந்து செல்லலாம். இது வந்து மானிப்பாயில் சுதுமலை பிரதேசத்தில் அமைந்துள்ள ஒரு ஆலயம் வந்து அனுமதியில் வந்து இடிக்கப்பட்டது. அதாவது சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம் வந்து ஒரு அனுமதி இல்லாமல் இடிக்கப்பட்டது. அப்போ அது தொடர்பாக வந்து மக்கள் ஒரு போராட்டம் பண்ணி மேற்கொள்ளும். சனியில் பிரதேசிகளுக்கு முன்னால் வந்து ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் வந்து ஜனநாயக வீதியில் வந்து மேற்கொண்டாங்க. அதுக்கான காரணம் வந்து எங்களோட சுதுமலைக்கு புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம் தொன்மையும் பழமையும் ஆலய கட்ட வடிவமைப்போடு காணப்பட்ட ஆலயம். இந்த ஆலயம் வந்து உரிய ஆலய நிர்வாகத்தினரால் புதிய சிந்தனைக்கு 48 கோடி ரூபாய்க்கு புனர்நிர்மாணம் செய்து தொடங்கப்பட்டு இந்த ஆலயத்தில் பழமையான கட்டடங்களும் தொன்மையான பாரம்பரியமான கட்டடங்களும் எங்கள் இந்த மூதையாளர்கள் பாடுபட்ட அயலாக வைத்து கட்டடங்கள் வந்து கிணறு இயந்திரங்கள் மூலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நோக்கம் எடுத்துன்னா ஆலய புனர்நிர்மாணத்தின் எந்த எதிர்ப்பை நாங்கள் காட்டவில்லை. எங்களுக்கு ஆலயம் வந்து பழமையாக இருந்து புனர்நிர்மாணம் செய்ய வேண்டிய மட்டும் செய்துட்டு ஆலய பழமை வந்து எங்களுக்கு முக்கியம். அதாவது ஆலயத்தின் வரலாறு வந்து எங்களோட இருப்பின்ற வரலாறோட ஒப்பிடும். ஏன்னு சொன்னால் ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு வந்து ஒரு ஆலயம் இருந்துன்னு சொன்னால் நாங்கள் 3 வருஷமாக எங்களுடைய இடத்துல வந்து வாழ்ந்ததான ஆதாரம். அப்போ அந்த தொன்மையை இடித்தளித்தால் இப்போ 2030ஆம் ஆண்டு காட்டப்பட்டா 2030 பழைய ஆதாரங்கள் வந்து இல்லாமல் போயிடும். எங்களுக்கான இருப்பும் இல்லாமல் போயிடும். இப்போ எங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால் பழமை வேணும். ஏன்னு சொன்னால் நாகரிகம் இருந்தால் போல ஆலயத்தில் வந்து நாகரிகம் காட்டக்கூடாது. நாங்கள் எங்களோட வசதி பார்த்து நாங்கள் எதையும் செய்து கொள்ளலாம். ஆலயத்தில் வந்து தவறாக இடக்கூடாது. அலங்காவலர்ன்றது ஊர் மக்களுக்கும் ஆலயத்துக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அதோட கடந்த காலத்தில் செய்த நிறைய கண்டு இந்த மாடுகள் எல்லாத்தையும் முறைச்சி கொடுத்தது போன நேரத்தில் நடந்தது அதுவும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இதில் வந்து என்னென்ன எங்களோட கோரிக்கை வந்து இந்த ஆலயத்தை சரி இடிச்சிட்டாங்க. போலி ஆவணங்களை தயாரித்து அதை தேசியலிடம் கொடுத்து மூலப்பிரதியிலாளுக்கு தேசியலாளர்கள் அனுமதி வழங்கி கோயிலாலயம் முடிக்காது. இனியும் ஒன்றும் செய்யலாம். அது என்னென்னா அடியவர்களை வணங்கணும். அவங்க மனம் புண்பட்டுருது. அதனால் வந்து இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் பழைய அமைப்போடையே கட்டிக்கொள்வோம். அதாவது உறுதியான இத்தனை வருடங்களாக கட்டப்பட்ட கட்டிடம் வந்து இயந்திரத்தால் தான் உடைச்சாங்க. கையால் உடைக்க இல்லை. என்னென்னு சொன்னால் அவ்வளவு பலமானது. அதே மாதிரி ஒரு பலமான கட்டுமானத்தையும் ஆலயம் இருந்த அமைப்போட வெளியில் கொஞ்சம் ஆலய கோயிலுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஆலயத்தில் வந்து தேவையற்ற கோபுரங்கள் அதில் தேவையில்லை. என்னத்துக்கு எங்களுக்கு ஆலயம் அம்பாள் வந்து எங்களுக்கு எளிமையாக இருக்கணும். எங்கள் ஆலயம் வந்து கிராமிய வழிபாட்டில் உருவாகின ஆலயம். சரி, எங்கள் ஆலயத்துக்கு வந்து இந்த தொன்மை காணும். இந்த தொன்மை எங்களுக்கு அடையாளம். சுதுமலை அம்மன் கோயில்னு சொன்னால் வரலாற்றில் இடம் பிடிச்ச ஒரு ஆலயம். அது பழைய வயோதிகர்கள் 50-60 வயசு உள்ளவர்களுக்கு தெரியும் அந்த வரலாறுகள். அப்போ அந்த தொன்மையை நாங்கள் பாதுகாக்கணும். சரி, இது எங்கட நோக்கம் என்ன சொன்னா யாருக்கு நாங்கள் புனர்நிர்மாணத்துக்கு எதிரான ஆட்கள் இல்லை. இந்த ஆலயத்தில் இலவ பகலாண்டு வேலை செய்கிற அடியவர்கள் ஊர் மக்கள். ஆனால் இப்போ வேறு இந்த ஆலயத்தில் வந்து எவருமே இல்லை. இளைஞர்களோ தொண்டர்களோ இல்லை. குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து நின்று செய்யணும். அப்போ ஏன் இந்த கோயில் இந்த ஆலயம் வேலை செய்யறதுக்காக இந்த ஆவணங்கள் சரி இந்த வாகனங்கள் அதெல்லாம் அகற்ற கூட சம்பளத்துக்கு பிடி செய்கிறாங்க. அதாவது இரவு பகலா 70-80 இளைஞர்கள் தொண்டர்கள் செய்கிற ஆலயத்தில் சம்பளத்துக்கு பிடிச்சி இந்த வாகனத்துக்கு வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு அராஜகமாக செயல்படுறீங்க. சரி, அராஜகம் இந்து நாங்கள் வந்து சைவர்கள் நாங்களும் அன்பை போதிப்போம். சரி, எந்த ஒரு பௌத்த விகாரியாக இருக்காலும் சரி தேவாலயமாக இருக்கலாம் இடிச்சு கட்டுறாங்க. பழமையத்தான் மெருகூட்டி கொண்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இடுப்பு வாழ்வியல் அது எந்த இந்துக்கள் சைவ கோயிலை மட்டும் நாங்கள் இடிக்கணும். அதையும் அனுமதிக்கணும். மற்றது வந்து ஊர் மக்கள்கிட்ட காசு வாங்கினோம். ஏன் ஊர் மக்கள்கிட்ட வந்து அபிப்பிராயம் எடுக்கல தன்னிச்சையாக முடிவெடுக்கணும். அதாவது நிர்வாகம் வந்து போடணும். அதில் வந்து இந்த தவறுகள் சுட்டிக்காட்ட மட்டும் தான் அவர் நிர்வாகத்தில் இருக்கிறார் எந்த காரணம் இல்லாமல். அப்போ அதான் இது வந்து படித்தவர்களும் செய்கிறார்கள். படித்தவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பாமர மக்கள் எவ்வளோத்துக்கு ஏமாத்திரம் யோசிக்கணும். நம்மளுடைய அது படித்த விஷயத்தை வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி நல்ல ஒரு சமூக நாட்டையும் நல்ல கொண்டு வரணும்னு யோசிக்கணும் இல்லை. இப்போ வந்து நாட்டில் வந்து சரியான ஒரு எல்லாருக்கும் சமமான நீதி சமமான சட்டங்கள் எல்லாமே கௌரவ ஜனாதிபதி அனுர திசாநாயக செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதுக்கு வந்து இப்படியான சில விஷயங்கள் வந்து
இடைஞ்சலாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் வந்து நல்ல ஒரு அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிப்பட முதலிலிருந்து சிறந்த ஒரு நிர்வாக நடைமுறைகள் அரசு நலன்கள் சரியா இருக்குது. பாவர மக்களுக்கும் சட்டம் சமனம் இருக்கிறதால வரவேற்பாக இருக்குது. அதை வந்து இப்படியான சில விஷயங்கள் வந்து குழப்புது. ஆகவே இந்த ஆலயத்தை வந்து நாங்கள் பழமைய அமைப்போட நல்ல ஒரு உறுதிப்பாடான ஊர் மக்களின் பங்களிப்போட எல்லாரும் சேர்ந்து கட்டணும் எங்கள் நோக்கம். இது வந்து பொதுவான வந்து ஒரு அரச இலக்களை பொதுவான சார்பான ஆட்கள் வந்து பொறுப்படுத்தி நிதிகளை கையாண்டு சரியா செய்யணும். அதை வந்து ஊர் மக்கள் அபிப்பிராயம் கட்டாயம் முக்கியம். திருவிழா உபயோகம் கட்டாயம் முக்கியம். ஏன்னா எல்லாரும் காசு கொடுக்குறோம் சரிதானே. அப்போ இந்த பழைய அமைப்பில் ஒரு புரியும் மாறாமலுக்கு பழமையோடைய அந்த ஆலயத்தை புதுசாக கட்டுறது எல்லா ஊர் மக்களில் இந்த எல்லா இதையும் வேண்டுவோம். இந்த பட்டோலைன்னு திருவிழா சைவர்களுக்கு தெரியும். இது கொடியேறதுக்கு பட்டோலைன்னு கொடுக்குறது உறுதிப்படுத்துறதுக்கான கோயில் நிர்வாகத்தால் வர சாய் அந்த சாய் கையெழுத்தை போலியாக தயாரித்து ஸ்கேன் பண்ணி போலியாக தயாரித்து வந்து அதை வந்து பிரதேச கொடுத்து இப்போ பிரதேசர்கள் என்ன செய்யணும் மூலப்பிரிவியை பார்க்காமலுக்கு அதை வச்சுட்டு எல்லாரும் சைன் பண்ணிக்க நீங்கள் உங்களை வேலை செய்யுங்க அனுமதி கடிதத்தை கொடுத்துருக்கணும். முதலாவது அவர் வந்து மூலப்பிரிவியை பரிசோதனை செய்யாமலுக்கும் முறைப்பாடு செய்தவர்களை கூப்பிட்டு சரியாக கருத்து கேட்காமலுக்கும் அனுமதி கடிதம் வழங்கினது தவறு. மற்றது கோயில் இடிப்பது அனுமதி கடிதம் வழங்கின கடிதம் வந்து இருதரப்புக்கு முறைப்பாடுகளுக்கும் எதிரான நாட்களும் கொடுக்கணும். ஆனால் முறைப்பாடு கொடுக்கப்படலை. அதுக்கு பிரதேச நாங்கள் போய் கேட்ட இடத்துல உதவி பிரதேச வந்து மறந்துட்டாருன்னு சொல்லி கூறுறாரு. அந்த பெரிய ஒரு அரசு அதிகாரி அப்படி ஒரு சிறுபலத்தனமான கருத்தை சொல்றேன். அப்ப இதுல எங்களுக்கு சரியான நீதியான அதாவது இந்த ஊர் மக்கள் மனநோயாளுக்கு அம்பாளுக்குரிய ஆலயம் பழைய கட்டுமானத்தோடையே எங்களை வேண்டுகோளும் எல்லா தாற்பயமான தார்மீகமான வேண்டுகோள் தயவாக கேட்கிறோம். நாங்கள் இதுக்கு உங்களோட போராட்டத்துக்கு வந்து பிரதேச செயலகம் என்ன சொல்லியிருக்கு? பிரதேச செயலகம் வந்து தங்களுக்கு வேலைப்படுது அதாவது முடிக்கணும். நீங்க அங்க போங்க அரைக்கழிக்கணும். அதை வந்து பக்கச்சார்பை செயற்படணும். இப்ப நாங்கள் வந்து முறைப்பாடு இங்க வந்தால் அதுக்கு தொலைபேசியில மீட்டிங் முடியுது. ஆனால் மீட்டிங் வர சொல்லி பிரதேச செயலாளர் அறிவித்தல் கடிதம் வழங்கப்பட்டும் கொழும்புல நிக்கணும் அங்க நிக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கோயில் உடைத்து கொண்டிருந்தது. போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து போலீஸ் நிலையத்திலும் வர சொன்னால் நாங்கள் அங்க நிக்கிறோம் ஒரு இடங்களை சொல்லி போட்டு கோயிலில் வந்து இடிக்கிறோம். ஆனா அதுக்கு ஆதாரம் அங்கே இருக்கு, வீடியோ ஆதாரம் கோயில் இருக்கு, வீடியோ ஆதாரம் இருக்கு. அப்ப அதை இடித்து முடிக்க வேண்டியதான் நோக்கம். அதுக்காகத்தான் இவர்கள் வந்து ஒரு அவசரமாக ஒரு புராண கட்டிடம் வந்து இடிக்கணும்னு சொல்லி நாங்கள் முறைப்பாடு செய்ய உடனே என்ன செய்து போறோம் இடிச்சா அப்புறம் அதுக்கான கிழமைக்கு ஒருக்கா இந்த கட்டிடத்தை அடிக்கிறது பிரதேச செயலகம் என்ன காரணத்துக்காக பிரதேச செயலகம் துணை அது தனிப்பட்ட நட்பு ரீதியோ இல்லாட்டி உறவினர்களோ எங்களுக்கு தெரியாது. அதான் கௌரவ ஜனாதிபதி அனுமதி திசாநாயக அவர்கள் ஆட்சி காலத்தில் சரியான கட்டமைப்போட போய்கொண்டிருக்கிற நாடு சரியான பாமர மக்களும் வந்து நீதியும் சரி எல்லா விஷயத்திலும் சரியாக வந்து அனுமதித்து கொண்டிருக்க கிடைக்கிற செயற்பாடுகள் வந்து அவர்கள் கேள்விக்குறியா இருக்கு. உங்களுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற என்ற ஏதாவது உத்தரவாதம் வழங்கியிருக்கணுமா? இல்லை, இதுவும் இல்லை. அதாவது வந்து வந்து முறைப்பாடு வழங்கப்பட்டால் அதுல வந்து ஈர்க்க முடியாத பிரச்சனையோட ஒரு கடிதம் தெரிவிக்கணும். அதுல வந்து கோயில்காரர் சொன்ன அந்த விஷயத்தை தான் எழுதி தந்திருக்கிறோம். ஆவணத்தின் ஒரிஜினல் வந்து வழங்கப்படலை என்ற அந்த ஏன் வழங்கப்படல கேட்க இல்லை. ஒரு அரசு தினக்காக நாங்கள் சொல்வதையும் கேட்க வேண்டாம். ஒரிஜினலாக கொண்டு வரதானா சரி ஆவணம் வந்து பேக்கில் கட்டி வச்சு கொண்டு சொன்னால் 10 நாள் 20 நாளே கொடுக்கத்தானே வேணும் துளைஞ்சிட்டு சொல்ல. அப்போ உங்களை நம்பி 48 கோடி ரூபாய் தெரியல. இன்றைய போராட்டத்தின் முடிவில் நீங்கள் மகளிர் கையெழுத்து நாங்கள் இப்போ பிரதேச செயலர் வந்து விடுமுறை இருக்கிற வழியா அதுக்கு பொறுப்பான அதிகாரியை கொடுத்துருக்கிறோம். அடுத்த கவனத்தை கொண்டு வந்து ஒரு தீர்வை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். நாங்கள் வந்து கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் பேசி கொடுக்க போகிறோம். இதுவரை நீங்கள் எத்தனை மகளிர் கையெழுத்து